வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு பங்குனி உத்தரம், சரியா? இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சைவ சாப்பாடு தான். சாதம், அதுக்கப்புறம் வெறும் பருப்புப்பா, நெய் பருப்பு பருப்பு, அதுக்கப்புறம் ரசம், குடமிளகா கூட்டுப்பா. குடமிளகா நல்லதில்ல, கண்ணுக்கு ரொம்ப நல்லது குடமிளகா கூட்டு. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொரியல். இன்றைக்கி முடிஞ்ச வரையும் முருங்கைக்கீரை அடிச்சுன்னா கொஞ்சம் பொரியல் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது, ஏன்னா கர்ப்பிணி பண்ணி எங்கள் வீட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால முருங்கைக்கீரை பொரியல், பீட்ரூட்டு பொரியல்ப்பா. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அம்மாச்சி இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறேன், ஆன்மீக தகவல். என்னென்னா, இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா நேரம் ராகுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது. உங்களால் இன்றைக்கி ஃபுல்லாக எப்போ உங்களால் முடியுமோ கல்லுப்பு எடுத்து வச்சு கையில் வச்சுங்க. ஒரு 5 ரூபாய் காயின்ஸ் அதில் வச்சுங்க. வச்சுட்டு ஒரு பவுல், கண்ணாடி பவுல் ஒன்றுக்கு வச்சுருங்க எப்போவுமே. இன்றைக்கி வந்து முருகன்கிட்ட வந்து உங்களோட கோரிக்கையை வைங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இன்றைக்கியோ அதை வச்சு வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அந்த உப்பையும் காசையும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு வேண்டிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பாரு. புரிஞ்சுதாப்பா? பிடிச்சா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.